வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கும் எங்கள் அன்பின் பிதாவே, இந்த அருமையான ஓய்வு நாளின் அன்றைய சுவாமி மத்தியான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, நீர் நாங்கள் மறுபடியுமாக ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கத்தக்கதான ஒரு நாளை இன்றைய தினத்திலே நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி ஆண்டவரே, நாங்கள் மறுபடியும் சிறு பிள்ளைகளாக உம்முடைய பாதத்தின் அருகே அமர்வதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, எங்களை தாழ்த்துகிறோம். சுவாமி, நாங்கள் அசுத்த உதடுகள் உள்ள மனிதன் தகப்பனே. ஆண்டவரே சுவாமி, அடியனை பரிசுத்தப்படுத்தும் மண்டையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி, எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை எங்கள் எல்லோருக்கும் தாருங்க. சுவாமி, நாங்கள் அசைக்கப்பட, இந்த இடம் அசைக்கப்படவும், எங்களுடைய இருதயங்கள் உடைக்கப்படவும், ஆண்டவரே உம்முடைய பாத்திர அருகே நாங்கள் சேரவும் கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த பரிசுத்தமான நல்ல நாளிலே தேவனை தொழுது கொள்ளும்படியாய், அவருடைய திருவிருந்து ஆராதனையிலே பங்கு கொள்ளும்படியாய் கடந்து வந்திருக்கிற யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இணையதளத்தின் மூலமாக எங்களோடு கூட இணையக்கூடிய ஒவ்வொரு தேவதாசர்களையும் கோயம்புத்தூர் மத்திய திருச்சபை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறது. இந்த நல்ல ஆராதனையை துவங்கத்தக்கதாக யாவரும் எழுந்து நின்று 487வது பாடல், கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. செய்திக்கு ஆதாரமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 51வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களும் 12வது வசனமும். சங்கீதம் 51 1 முதல் 4 மற்றும் 12 பழைய ஏற்பாட்டில் 701வது பக்கம். தேவனே, உமது கிரியையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்களை நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிக்கையிடுகிறேன்,
என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கும், நீர் நியாயந்தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். 12வது வசனம். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். வாசித்த திருவசனங்கள் வழியாய் தேவன் தாமே நம்மோடு கூட இடைப்படுவாராக. யாவரும் தலைகளை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்வோம். தேவனாகிய எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய சமூகத்தை நோக்கி இந்த நாளில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்தவர்களாய் கடந்து வந்து நிற்கிறோம். பரலோகத்தின் உன்னதமான கிருபை இரக்கம் கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்து இன்னொரு ஓய்வு நாளை காணும்படியாய் தெய்வீக வேலையில் தெய்வீக பிரசனத்திற்கு கடந்து வரும்படியாய் கர்த்தர் எங்கள் மீது காட்டின அன்புக்காய் ஸ்தோத்திரம். பரலோகத்தின் உன்னதமான தேவனே, கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளினுடைய தேவ தூதை சுமந்து வந்திருக்கிற தேவதாசருடைய கர்த்தரை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரலோக தேவனுடைய உன்னதமான வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானுடைய இடைப்படுதலோடு கூட எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தை தொடும்படியாய் கர்த்தர் கிரியை செய்யுங்க. ஆண்டவரே, நம்முடைய தெய்வீக பிரசனம் இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவரை கூட இருக்கட்டும். கிறிஸ்து இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் காணிக்கைக்கான நேரம். காணிக்கையை குறித்து வேதாகமத்திலே இப்படியாக வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9வது 10வது வசனம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைச்சலின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும் என்பதாமே. தேவனிடத்திலே நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக நம்முடைய காணிக்கைகளை முன்வந்து செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்திலே சபை செலவுக்கான காணிக்கை சேகரிக்கப்படும். Okay.
ஜெபம் செய்வோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பின் தகப்பனே சுவாமி, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை சௌகத்திரமாய் காத்து வழி நடத்தி ஆண்டவரே, இதோ அந்த நாளை காண செய்த முது பிரதான கிருபைக்காக கூடி ஸ்தோத்திரம் தாப்பனே. எவ்வளோ பேர் கிடைக்காத இந்த ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து தாப்பனே, எங்கள் நடைகளை காத்த ஆண்டவரே, இதோ இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாக இந்த நேரத்தை வாழ்க்கை செய்த முது பிரதான கிருபைக்காக கூடி ஸ்தோத்திரம் தாப்பனே. உன்னதமான சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்து தாப்பனே, இதனால் வரைக்கும் நாங்கள் அந்த சத்தியத்திலே எங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படியாக எங்களுடைய கைகளையும் எங்களுடைய கைகளுடைய பிரயாசங்களையும் வாயினுடைய வார்த்தைகளை ஆசீர்வதித்து கொடுத்து தாப்பனே மற்றும் வழிநடத்தி வருகிற பிரதான கிருபைக்காக கூடி ஸ்தோத்திரம் தாப்பனே. தப்பனை இந்த வேளையில் விசேஷமாக ஆண்டவரே, காணிக்கப்படுத்த கரங்களை முடி சுமத்துகிற ஆண்டவரே, பிள்ளைகள் 1-10 ஆசீர்வதிக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகள் வேலை செய்கிற ஸ்தலத்திலும் வாழ்கிற இடங்களிலும் தாப்பனை நமக்கு சாட்சியாக ஜீவிக்க கிருபையாக பிள்ளைகளை வழிநடத்த வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் கூட இருக்கிற வீட்டையும் அவருடைய போக்கையும் வரத்தையும் கடன் மணியை போல பாதுகாத்து கொள்ள வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் சுவாமி. படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பின் வரத்தை கொடுத்து பிள்ளைகள் நாளைக்கு நன்றாக படித்து தாப்பனே, நல்ல மதிப்பெண்களை பெற்று தாப்பனே, பிற்காலத்திலே சபைக்கும் குடும்பங்களுக்கு தூண்களாக இருக்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஜெபிக்க கேட்டுக்கொள்ள பிள்ளைகளுக்காக வருகிற ஆண்டவரே, என்ன காரியங்களுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொள்ளப்பட்டவர்கள் அத்தனை காரியங்களும் சுமத்துகிற ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தனித்த பேர் பெற குடும்பமாக ஏற்ற நேரத்தில் ஆசீர்வதித்து பிள்ளைகளை இன்னும் மென்மேலும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் சுவாமி. மீதமுள்ள நாட்களை நேரங்கள் நிறைய பொறுப்பேற்றுக்கொள்ள ராஜா, எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை எங்கள் நிறைவேற்ற எங்களை முற்றுமாக தாழ்த்துகிற ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே. பேசப்போகிற தாசரை உங்களுடைய சமுத்திரத்தை விசேஷமாக ஒப்புக் கொடுக்குறோம் சுவாமி. மகனை தானே மறைத்த ஆண்டவரே, பரத்திலிருந்து எங்களுக்கு தேவையான மன்னாவை கொடுத்தாப்பனே, ஆவிக்குரிய ஜீவித்தில் நாங்கள் ஒருபடி வளர எங்களை கிருபை செய்ய வேண்டுமா கூட ஜெபிக்கிற ஆண்டவரே. காத்துக்கொள்ள ஐயா, வழிநடத்த ஆண்டவரே. எங்கள் வாயிலிருந்து ஒரு ஒவ்வொரு வார்த்தையிலும் உடைய நாங்கள் கையீடு செய்கிற அத்தனை காரியத்தில் ஆண்டவரே, உங்களுடைய நாமம் மட்டும் மகிமைப்பட்ட ராஜா. துதி கனமகிமை அவற்றை மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபங்களின் ஜீவனோட நல்ல தாப்பனே. ஆமென். இப்பொழுதும் ஒரு விசேஷ பாடல் திருமதி சாந்தினி ஜூடிட் அவர்களும் பெசந்தா குமாரி அவர்களும் முன் வந்து பாடுவாங்க.
இருக்கிற பாடல் அன்பு அம்மாவையும் சகோதரியும் தேவன் வெகுவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நமக்கு தெய்வ தூதை பகிர்ந்து கொள்ள இருப்பவர்கள் கேசி பிராங்க்லின் அவர்கள் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமானவர், வல்லமையாய் பிரசங்கிக்கூடியவர். ஆண்டவர் அவர் மூலமாய் நம்மோடு கூட இடைப்படுவாராக. கேசி பிராங்க்லின் அவர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானத்தின் தலைப்பு, எத்தனை பேர் அந்த பாஸ்டர் அனுப்பிச்ச ஃப்ளையரை பார்த்தீங்க? எத்தனை பேர் பார்த்தீங்க? வெரி குட். பாஸ்டர் ரொம்ப சிரமப்பட்டு இல்லை கரெக்டாக ஒரு படம் போட்டார். தலைப்புக்கு ஏற்ற ஒரு படம் போடுறதுல பாஸ்டர் ரொம்ப அருமையான ஆள் இல்லை. நான் ஒரு தலைப்பு கொடுத்த உடனே அழகாக அதை போட்டார். எ நியூ பிகினிங், அப்படி தான் தலையும் கொடுத்தேன் இல்லையா? இன்னைக்கு என்ன விசேஷமான நாள்? கம்யூனியன் சர்வீஸ் இல்லை? இன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையிலே, கிறிஸ்துவ வாழ்க்கையின் மத்தியிலே இந்த கம்யூனியன் சர்வீஸ், தேவனுடைய திருவிருந்து ஆராதனை மிகவும் மிகவும் ஒரு விசேஷமான ஆராதனை. நம்ம அநேக நேரத்தில் அதுக்கு பேர்லாம் சொல்லுவோம். என்னென்ன பேர்லாம் சொல்லுவோம்? கம்யூனியன் சர்வீஸு, அப்புறம் லார்ட் சப்பர், அப்புறம் திருவிருந்து ஆராதனை இல்லையா? எனக்கு தெரியல நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சு பார்த்துருப்பீங்களான்னு. நான் யோசித்தேன். கம்யூனியன் அதை ரெண்டா பிரிச்சா கம் யூனியன். என்ன அர்த்தம்? யூனியன் என்ன? ஒற்றுமை. வாங்க ஒற்றுமையா இருக்கலாம். ஆண்டவர் அழைக்கிறார், வாருங்கள் ஒற்றுமையா இருப்போம் என்று. யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாராவது ஒரு ஃப்ரெண்டு கூட எனக்கு கிடையாது அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்கன்னு நான் கன்ஃபார்மாக நம்புகிறேன் இல்லையா? ஒரு ஃப்ரெண்டாவது இருப்பாங்க இல்லையா? அவங்களோட ஒற்றுமையாக இருந்திருக்கீங்களா இல்லையா? ஒற்றுமையாக இருந்திருக்கிறீங்க. அப்போனா எப்படி இருப்பீங்க? அவங்களுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செய்வோமா? அவங்களுக்கு எதிராக பொய் சொல்லுவோமா? எப்படி இருப்போம்? நம்ம ஒற்றுமையாக இருப்போம்ல. அவங்களோட அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதுதான் நம்ம செய்வோம். அப்போ தான் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ கம்யூனியன் சர்வீஸ் வித் காட். அப்போ தேவனோடு நீங்களும் நானும் ஒரு கம்யூனியனாக இருக்க முடியுமா முடியாதா? ஏதோ ஒரு குவார்டர்லி ஒரு நாள், அந்த ஒரு நாள் மாத்திரம் நான் ஆண்டவரோட நெருங்கி இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க மாற்று மதத்தில். அவங்க வருஷத்தில் ஒரு கடைசி மாதத்தில் வந்து ஒரு 40 நாள் அவங்க விரதம் இருந்து சொல்கிறப்ப சொல்லுவாங்க, ஏப்பா வருஷத்தில் 12-11 மாதமும் இப்படி பண்ணிவிட்டு ஒரு நாள் இருந்தேங்க, அது பரவாயில்லைங்க ஒரு வாட்டிங்க அப்படிம்பாங்க. அப்படி தான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை சென்று கொண்டு இருக்கிறதா? வாரத்தில் 6 நாள் நான் வேறு, 7வது நாள் நான் வேறு. 3 மாதம் வேறு மாதிரி இருப்பேன். அந்த ஒரு குவார்டர் முடிஞ்சு ஃபஸ்ட் வாரத்தில் வரும்போது ஆண்டவரத்தில் நம்ம ரொம்ப தயாராக வருவோம். பாஸ்ட் வாரம் அடிக்கடி போடுவாங்க, அடுத்த வாரம் கம்யூனியன் சர்வீஸ், எல்லோரும் தயாராவாங்க. உடனே தயார் பண்ணிப்போம். என்னைக்கு அந்த மெசேஜை பார்த்த பிறகு தான் தயார் பண்ணுறோம் இல்லையா? ஆனால் அது வரைக்கும் ஆண்டவரோட எனக்கு ஒரு நெருக்கம் இருக்கிறதா? இன்றைக்கு மாத்திரமல்ல, 24 மணி நேரமும் ஆண்டவரோடு நாம் தொடர்பில் இருக்க முடியும், அவரோடு நாம் ஒற்றுமையாக இருக்க முடியும். இன்னைக்கு செர்மனோட டைட்டில் என்ன தெரியுங்களா? எ நியூ பிகினிங் இல்லை, எ டைம் ஃபார் எ நியூ பிகினிங். ஒரு புதிய துவக்கத்திற்கான நேரம் இந்த நாள் என்று நான் விசுவாசிக்கிறேன். பாஸ்டர் போன வாரம் சொன்னாங்க, கொஞ்சம் சார் இன்னைக்கு கம்யூனியன் சர்வீஸு கொஞ்சம் கம்மியாக டைமிங் கம்மி பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்குன்னு. இங்கே வந்து பார்க்குறேன் 12 மணிக்கு தான் கொடுத்துட்டாங்க. நான் நினச்சேன், நம்ம நிறைய பேசலான்னு நினைக்கிறப்பெல்லாம் நம்மளை 12:20க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, இன்னைக்கு வந்து 12 மணி கையில் கொடுத்துருக்குறாங்களே அப்படின்னு யோசித்தேன். இது பார்ட் 1, இன்றைய நாளின் செய்தி. ஒரு பார்ட் 1, இன்னொரு பார்ட் 2 இன்னொன்று இருக்கு. நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் பரமபிதாவே, நம்முடைய பாத்தினருகே நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. நம்முடைய திருக்குமாரனின் தியாகங்களை நினைக்கத்தக்கதாக, அவர் எங்களுக்காக இந்த உலகத்திலே சிந்தின
இரத்தத்தை நினைக்கத்தக்கதாக, அவருடைய சரீரம் எங்களுக்காக பிற்கப்பட்டதை நினைக்கத்தக்கதாக, பரலோக ராஜ்யமே எங்களுக்காக ஓடி ஓடி உழைத்து கொண்டிருப்பதை நினைக்கத்தக்கதாக, ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் வந்து நிற்கிறோம் சுவாமி. நாங்கள் பாவிகளாய் உம்மிடத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி. நாங்கள் அசுத்தர்கள் தகப்பனே, அக்கிரம சிந்தை உள்ளவர்கள் சுவாமி. எங்களை மன்னித்தருளுங்க சுவாமி. எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு தாருங்க சுவாமி. எங்களுடைய வஸ்திரங்களை அல்ல ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்களை கிழித்தவர்களாக இன்றைய தினத்திலிருந்து நாங்கள் ஒரு புது சிருஷ்டியாக நாங்கள் இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்விதமாகவே எங்களை புது சிருஷ்டியாக நீர் மாற்ற வேண்டுமாய்க்கிறோம் சுவாமி. நான் அல்ல ஆண்டவரே, நீர் பேச வேண்டுமாய்க்கிறோம் தகப்பனே. அடியேனே உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். கர்த்தாவே நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சுமார் 25 வருடங்களுக்கு முன்பு மார்ச் மாதம் 20ஆம் தேதி 1999 வருடம் உலகத்தின் சரித்திர புஸ்தகத்திலே ஒரு சம்பவம் இடம்பெற்றது. சுவிட்சர்லாந்தை சேர்ந்த பிக்கார்ட் மற்றும் ஜோன்ஸ் என்ற 2 நபர்கள் இந்த உலகத்தை தங்களுடைய ஹீலியம் பலூனிலே 20 நாட்களிலே மிகவும் அதிக தூரமாக, கிட்டத்தட்ட 26,000 மைல்ஸ் அப்படின்னா நம்ம 41,923 கிலோமீட்டர் 20 நாளில் சுற்றி வந்து உலக சரித்திரம் படைத்தார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய செய்தியாக இருந்தது. இந்த பயணமானது மிகவும் ஆபத்தான ஒரு பயணமாக இருந்தது. அநேக நேரங்களிலே அவர்கள் சென்ற அந்த பலூனின் உயரம் கிட்டத்தட்ட 35,000 அடி உயரத்துக்கு மேலே போயிடுச்சு. ஆக்சிஜன் அவங்களுக்கு வெளியிலிருந்து தேவைப்படுகிற அளவுக்கு உள்ள இடத்துக்கு போனாங்க. அவங்களுடைய உடல்நிலையானது மோசமடைந்தது. அவங்களுடைய எரிபொருள் குறைந்து கொண்டே வந்தது. ஆனாலும் அவர்கள் அந்த சரித்திர சாதனையை படைத்தார்கள். அதிகமான கடின உழைப்பு, விடாமுயற்சி. சைனீஸ் கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கல. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப முயற்சி பண்ணி ஒரு பக்கமாக போகலான்னு ஒரு பர்மிஷன் கொடுத்தாங்க. ஆனால் அந்த ஹீலியம் பலூனில் அவங்க அந்த இடத்துக்கு வந்தப்ப சைனீஸ் கவர்மெண்ட் எங்கே போகக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துக்கு அந்த பலூன் போகுது. அவங்களுடைய இராணுவங்கள் கட்டமை அவங்க இங்கேருந்து கீழேன்னு சொல்கிறாங்க, உடனே கீழே இறங்க இல்லாட்டா சுட்டுவிடுவோம். எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உடனே கீழே இறங்குங்க இல்லைன்னா சுட்டுடுவோம். ஐயோ அந்த சுழல் காற்று இன்னும் வரலையே, அந்த சுழல் காற்று இன்னும் வரலையே, இது இந்த மணிக்கு வரும்னு எதிர்பார்த்தமே, அது வரலையே, தேவனே எங்களை காப்பாற்றுங்கள் என்று அவங்க எல்லாம் கதறி ஜெபித்திருக்காங்க. சரியா இவங்க இங்கே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அவங்க கையில் என்ன இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் சமைக்கிறதுக்குள்ள சாதனங்கள், அப்புறம் 2 சேட்டலைட் ஃபோனு. எப்படி அவங்க அந்த ஹீலியம் பலூனை ஓட்டினாங்க தெரியுங்களா? ஒரு ஆள் தூங்குவார், ஒரு ஆள் வேலை செய்வார். இப்படி தான் ஒரு ஆள் மாற்றி ஒரு ஆள். எவ்வளவு கடினமான உழைப்பு. கடைசியாக அந்த சுழல் காற்று அவர்களுக்கு கரெக்டாக கிடச்சிச்சு. அதில் அவங்க பலூன் பிடிச்சதன் விளைவு வேகமாக அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்தாங்க, ஆப்பிரிக்கா கடந்தாங்க, கடைசியாக எங்கே வந்து லேண்ட் பண்ணாங்கன்னா ஈஜிப்தில் வந்து லேண்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ ஸ்பீடில் தெரியுமா போயிருக்கிறாங்க? 186 km/h. சாதாரணமாக நம்ம பைக்கில் வந்து ஒரு 80 km ஸ்பீடில் வண்டி ஓட்டினா எப்படி இருக்கும்? காற்றுல அப்படியே தலையெல்லாம் கலைஞ்சி எப்படி போவோம்? அப்போ 186 மைல் வேகத்தில் அந்த பலூனில் அவங்க போனாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? எவ்வளவு ஆபத்தான ஒரு பயணமாக இருந்திருக்கும். கடைசியாக அவங்க அந்த ரெக்கார்டை பண்ணாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? அநேக நேரங்களிலே அவர்கள் தொடர்பு கொண்டிருந்தார்கள். யாரோட தெரியுமா? கிரவுண்டு டீமோட தொடர்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த டீம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் திசை மாறி இருக்கிறீங்க, ஒரு 10 டிகிரி திருப்புங்க, ஒரு 5 டிகிரி இந்த பக்கம் திருப்புங்க, ஒரு 4 டிகிரி ஈஸ்டில் திருப்புங்க, ஒரு 5 டிகிரி வெஸ்டில் திருப்புங்க. இப்படி ஒரு நேரமும் அவங்களுடைய பயணத்தின் நடுவிலே அவர்களை சரியான பாதையில் செல்லத்தக்கதாக அந்த கிரவுண்ட் டீம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவருடைய பயணம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியான திசையை விட்டு நகரும் போதெல்லாம் அந்த மிட் கோர்ஸ் கரெக்ஷன், அந்த நடுப்பகுதியிலே அவர்கள் திருத்தங்களை செய்து கொண்டிருந்தார்கள். திருவிருந்து ஆராதனை, கம்யூனியன் சர்வீஸ் என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையின் நடுப்பகுதியிலே மாற்றங்களை செய்வதற்கான ஒரு ஆராதனை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
ஒருவேளை இந்த பிக்கார்டு ஜோன்ஸும் அந்த நடுப்பகுதியில் அந்த திருத்தங்களை, அந்த திசை மாற்றங்களை அவர்கள் செய்யவில்லை என்றால் அவங்க எங்க போய் சேர்ந்திருப்பாங்க? அண்டார்டிகாவில் போயிட்டு ஐஸ் பைகளுக்குள்ள போய் உட்காந்துருக்கலாம். ஆப்பிரிக்காவில் போனப்ப சகாரா பாலைவனத்தில் போய் விழுந்திருக்கலாம். நடுவில் எங்கேயாவது ஒரு சதுப்பு நிலத்தில் போய் மாற்றிருந்திருக்கலாம் இல்லையா? ஸோ இந்த நடுப்பகுதி மாற்றங்கள் என்பது எப்படி அந்த சரித்திர சாதனை படைப்பதற்கு முக்கியமாக இருந்ததோ, அதே போல நம்முடைய பரலோக பயணத்திற்கான இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நடுப்பகுதி மாற்றங்கள் என்பது மிகவும் 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 அவசியமானதாக இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்துவனாகிய உங்களுக்கும் எனக்கும், கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் இந்த வாய்ப்பு இன்றைய தினத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் கம்யூனியன் சர்வீஸ். நம்முடைய பயணம் கிறிஸ்துவை நோக்கி இருக்கிறதா? ஒரு பெரிய கேள்வி இல்ல? ஆண்டவரோடு எனக்கு ஒரு உறவு இருக்கிறதா? எங்க உறவு இருக்குது? ஒரு நண்பன்கிட்ட பேசுற மாதிரி கூட கடவுள்கிட்ட பேசுறது கிடையாது. அம்மனா இல்லைங்களா? நெஞ்சில கை வச்சுட்டு சொல்லுங்க. ரீ ரெக்கார்டிங் சொல்லுவாங்க. நாங்களாம் சின்ன வயசாக இருக்கிறப்ப அந்த டேப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி போட்டு விட்டுட்டு திருப்பி ரிவைண்ட் பண்ணிவிட்டு அதே போடுவாங்க. ஜெபம் பண்ணுறது கூட ரீ ரெக்கார்டிங்காக தான் இருக்குது, மாற்றங்களே இல்லை. ஆண்டவர்கிட்ட மனசு விட்டு பேசி எத்தனை நாள் ஆச்சு? நீங்கள் பிரச்சனை வந்தால் பேசிடுவோம் மனசு விட்டு, இல்லை? இல்லாட்டினா யாருப்பா அவரு? கேள்வி இல்லை? யோசிச்சு பாருங்க, நமக்கு எப்படிப்பட்ட ஒரு உறவு அவரோடு இருக்கிறது. லூக்கா 22 அதிகாரத்துக்கு வாங்க. அங்க ஆண்டவர் சொல்றாரு, பிதாவின் சித்தமே அவருடைய வாழ்க்கையின் மையமாக இருந்தது. உங்களை என்னையும் ஒரு ஜெபம் பண்ணணும், ஒரே வார்த்தையில தான் ஜெபம் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா என்ன வார்த்தை சொல்லுவீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மனசுல உங்கள்கிட்ட என்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணணும், அந்த ஒரே வார்த்தையில ஜெபம் பண்ணணும், என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு நல்ல மழையை கொடுங்க சாமி, நான் நல்ல சந்தோஷமா இந்த உலகத்தில் வாழ்ற மாதிரி எனக்கு செட் பண்ணுங்க. என்னென்னலாம் கேட்டிருக்கிறோம்ல, எனக்கு ஒரு நல்ல மனைவியை காட்டுங்க, எனக்கு ஒரு நல்ல கணவனை காட்டுங்க, எனக்கு ஒரு நல்ல வேலையை காட்டுங்க, எனக்கு கார் வேணும், எனக்கு பங்களா வேணும், நான் வீடு கட்டணும், என் கடனை அடைக்கணும். எவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கிறோம்? ஜெபம் பண்ணியிருக்கோமா இல்லையா? என்னைக்காவது ஆண்டவரே உங்களுடைய சித்தத்திற்கு முழுமையாக சரணடைவதற்கு எனக்கு உதவுங்கள், என்னைக்கா ஜெபம் பண்ணியிருக்கோமா? உங்களுடைய சித்தத்திற்கு முழுமையாக சரணடைவதற்கு எனக்கு உதவுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஸ்டர் ஒரு விஷயம் சொன்னார். ஒருவேளை இன்னைக்கு ஆயத்தம் இல்லாமல் வந்திருந்தீங்கன்னா, என்னது அடுத்த இதில் கலந்துக்கலான்னு சிறு மாற்றங்கள் இருக்கு எனக்கு, நான் பின்னாடி சொல்கிறேன். அதை அப்படிலாம் இல்லை, இன்னைக்கு எல்லாருமே கலந்துக்கலாம். இன்றைய ரட்சணிய நாள், இன்னைக்கே நம்ம பிரேக் போட்டு எல்லாத்தையும் மாற்றலாம். ஆமாண்ணா இல்லைங்களா? மாற்ற முடியும். ஆண்டவரிடத்துல முழுமையாக நாம் ஒப்படைப்பதற்கு மிகவும் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் பயங்கரமாக இருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அந்த திருவிருந்து ஆராதனையில் ஆண்டவர் மீண்டும் அதை உறுதிப்படுத்துகிறார். தான் பிதாவின் சித்தத்தை தான் செய்கிறேன் என்பதை அவர் மீண்டும் உறுதிப்படுத்துவதை நம்மால் இந்த இடத்துல பார்க்க முடியும். லூக்கா 22 அதிகாரம் 19வது வசனத்துக்கு உங்கள் கவனத்தை திருப்புங்கள். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இது சொன்னதுனால தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? அவரை நினைவு கூறுகிறோம். அவர் நம்முடைய இரட்சகர் என்பதை, அவருடைய சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது என்பதை இன்றைய தினத்தில் நம்ம என்ன பண்றோம்? நினைவு கூறுகிறோம். அடுத்த வசனம் படிங்க. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். இப்ப அடுத்த வசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன
ஒரு இமேஜினேஷன் எல்லாம் கொஞ்சம் கற்பனையில் நீங்கள் எல்லாரும் அந்த பகுதிக்கு போயிடுங்க. இப்போ எங்கே இருக்கிறோம் நம்ம? ஆண்டவருடைய திருவிருந்து ஆராதனை. திருவிருந்து ஆராதனையில் எல்லாரும் எங்கே இருக்கிறாங்க? இப்போ அந்த டேபிளில் இருக்கிறாங்க. ஆமாண்ணா இல்லைங்களா? இப்போ நீங்கள் நினச்சிங்க நீங்களும் அந்த டேபிளில் சைடில் சுற்றி உக்காந்துட்டு இருக்கிறீங்க. எப்படி சுற்றி நீங்கள் நானும் உக்காந்துட்டு இருக்கிறோம். அப்படியே கற்பனையில் வச்சிங்க, நல்லா யோசிச்சிங்க. நீங்கள் இப்போ எங்கே இருக்கிறீங்க? ஆண்டவருடைய திருவிருந்து ஆராதனையின் அந்த மேஜையை சுற்றி நம்ம எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறோம். இப்போ 21வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நான் வாசிக்கிறேன். இதோ என்னை காட்டி கொடுத்தவனுடைய கை என்னோட பந்தியில் இருக்கிறது. எப்படி இருக்கும் உங்களுக்கு? எப்படி இருக்கும்? கையை படாத எடுத்திருப்பீங்கல்ல. இதோ என்னை காட்டி கொடுத்தவனுடைய கை என்னுடைய இருக்குது. இதோ எனக்கு எதிராக போய் பேசினவன் இந்த கையை வச்சிருக்கிறான். எனக்கு எதிராக களவு செய்தவன் இந்த இடத்துல இருக்கிறான். எனக்கு எதிராக விபச்சாரம் செய்தவன் இந்த இடத்துல இருக்கிறான். எப்படி இருக்கும் சொல்றாரு? யோசிச்சு பாருங்க. காட்டி கொடுத்தவனுடைய கை யார் அது? எல்லாரும் நம்ம திருப்பி திருப்பி படிப்போம் யூதாஸ் காரியத்து இல்ல. சரித்திரத்தை சரித்திரமா படிக்கிறது தான் நம்மளோட பழக்கம். ஆனா என்னோட சரித்திரமா படிக்கணுங்க, இல்லாட்டினா நம்மளால மாற முடியாது. எதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நரகத்திற்கு போறதுக்காகவா? இந்த உலகம் உங்களுடையது அல்ல, நீங்களும் இந்த உலகத்துடையவர் அல்ல. நினைச்சு பார்த்திருக்கிறோமா? இந்த உலகம் தான் எனக்கு எல்லாம், இந்த உயிருக்கு தான் இருக்கணும், நான் 1000 வருஷம் இங்க இருக்க போறேன்னு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்ல. எங்க அப்பாவுக்கு பிடிச்ச பாட்டு எல்லாரும் சொன்னப்போ பாஸ்டர் கேட்டாங்க, மேக மீதில் இயேசுராஜன்ற பாட்டு பிடிக்கும்னு. ஏன்னா அதை வச்சு தான் அவர் ஃபர்ஸ்ட் பாட்டெலாம் எழுதுவார் முன்னாடி ரொம்ப அதிகமாக. எனக்கு சிறுவன்மணி அம்மா ரொம்ப நல்லா தெரியும், அவங்க என்னை மறந்துட்டாங்க அப்புறமேல. ஆனாலும் தெரியும் அவங்களுக்கு. அவங்க நல்ல பாட்டெலாம் பாடுவாங்க, அருமையான பாட்டெலாம் எழுதிட்டு இருந்தாங்க. சென்னையில் ரொம்ப அழகாக பாடுவாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணிங்க. விளையாடும் விண்மீன்கள் கூட்டங்களே எங்கள் பரலோகராஜனை பாடுங்களேன்றது தான் எங்கள் அப்பா எழுதின முதல் பாட்டு. எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்குது. ரொம்ப வரிஞ்சு பாடுவார். அவருடைய என்ன சொல்கிறது, அந்த பரலோக வருகையை, 2ஆம் வருகையை ரொம்ப நினச்சி பார்த்து பாடுவார். இறக்கிறதுக்கு முன்னாடி கூட அடிக்கடி என்ன பண்ணுவார்னா இப்படியே தான் பார்த்துட்டு இருப்பார். என்ன மேலே பார்க்குறீங்க? என் ஒய்ஃபு கேட்பா. ஒன்றும் இல்லை, அடிக்கடி அவர் மேலே தான் பார்த்துட்டு இருப்பார். எப்படி நம்முடைய சிந்தனைகள் இருக்கிறது? எப்படிப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் நான் இருக்கிறோம்? இதோ என்னை காட்டி கொடுத்தவனுடைய கை இந்த மேஜையில் இருக்குது இல்ல. ஒருவேளை யூதாஸ் காரியத்து மட்டும்தான் கை வச்சிருப்பான், பாக்கி எல்லாரும் இப்படி கூட இருந்திருக்கலாம்ல. ஒரு நிமிஷம் தள்ளி நின்றுப்பாங்க. ஏன் என் கையை யாராவது பாத்திர போறாங்க இல்ல. எல்லாரும் ஒரு ஜர்க் அடிச்சிருப்பாங்கல்ல. சீசர்கள் எல்லாம் ஒரு ஜர்க் அடிச்சிருப்பாங்களா இல்லையா? டக்குன்னு தூக்கி வாரி அந்த பின்னாடி போயிருப்பாங்க. யார் கை யார் கை? இப்ப திருப்பி அந்த வசனத்தை அதே போல வாசிப்போமா? இதோ படிங்க 21வது. என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை, இதோ என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது. இது ஃபியூச்சர் டென்ஸ். நான் முன்னாடி சொன்னது பாஸ்ட் டென்ஸ். இது என்னது? ஃபியூச்சர் டென்ஸ். இப்பதான் பாஸ்டரோட சப்ஜெக்ட் வரேன். பாஸ்டர் என்ன சொன்னாரு? ஆயத்தம் இல்லாட்டினா எதுக்கு வந்திருக்கோம் நம்ம? திருவிருந்து ஆராதனையில் காட்டி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோமா? இந்த திருவிருந்து ஆராதனையில் கலந்து கொண்டு போய் மறுபடியும் நான் போய் சொல்ல போறேன், நான் அநேக பாவங்களை செய்து கொண்டிருக்கிறேன், அந்த பாவங்களை நான் மறுபடியும் செய்ய போகிறேன், அதுக்காக தான் வந்திருக்கிறோமா? அதுக்கு பேர் தான் காட்டி கொடுக்கிறவனுடைய கை. அதுதான் காட்டி கொடுக்கிறவனுடைய கை. எப்படிப்பட்ட கை நம்முடைய கையாய் இருக்கிறது? இந்த சம்பாஷணையில் நீங்கள் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டா கூட இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. நான் பாஸ்டர்கிட்ட சொல்லுவேன் எப்போதுமே, பாஸ்டர் ஒரு வசனத்தை போட்டுடலாமா அப்படின்னு. பாஸ்டர் சொல்லுவார், சார் வயிற்றுக்கு கசப்பாக இருந்தாலும் வாயு கொஞ்சம் மதுரமாக இருக்கட்டும் சார், வேற ஒரு வசனத்தை போடுங்க சார் அப்படிம்பாரு. இன்னைக்கு கூட நான் தீர்மானிச்ச வசனம் இந்த வசனம் தான், 22வது வசனம். தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார். ஆனாலும் அவரை காட்டி கொடுக்கிறவனுடைய மனுஷனுக்கு ஐயோ என்றார். இதுதான் நான் போடணும்னு நினைச்சேன்.
என்ன ஒரு வசனம் இல்லை? அநேக நேரங்களில் இதை நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வசனத்தை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவோம் இல்லை, அதை தவிர்த்துட்டு போயிடுவோம், அதை தாண்டி போயிடுவோம். எதை தாண்டி? எல்லாம் வாசிப்போம் இல்லை. இந்த சம்பவங்கள்லாம் வாசிக்கிறப்ப இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல நின்று யோசிச்சிருக்கிறீங்களா? என்ன ஒரு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரியுங்களா? ரொம்ப சுருக்கமாக ஆனால் பயங்கரமான பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டுங்க. என்ன ஸ்டேட்மெண்ட்? இதில் அநேக விஷயங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். The Son of Man will go as it has been decreed. தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார். என்ன ஆண்டவர் சொல்ல வர்றார்? நிறைய விஷயங்கள் இருக்குது. தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார். I am on track. நான் என்னுடைய பாதையிலே சென்று கொண்டிருக்கிறேன். நான் என் பிதாவின் சித்தத்திலே நடந்து கொண்டிருக்கிறேன். ரீகமிட்மெண்ட், ரீஅஃபர்மேஷன், மறு உறுதிமொழியை அந்த இடத்துல எல்லாரும் கொடுக்கிறார். எப்படி? இந்த உலகம் உண்டானதற்கு முன்பாகவே இந்த ரட்சிப்பின் திட்டம் போடப்படுவது சமயத்திலே என்ன திட்டம் போட்டாங்களோ, பிதா என்ன திட்டம் செய்தாரோ அந்த திட்டத்திலே நான் சரியாக போய் கொண்டிருக்கிறேன். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்காக ஒரு திட்டம் போட்டப்பட்டிருக்கிறது. அந்த திட்டத்திலே நீங்களும் நானும் நடந்து கொண்டிருக்கிறோமா என்பது இன்றைய காலையிலே உங்களிடத்திலே தேவன் கேட்கிறார். சொல்ல முடியுமா? தீர்மானிக்கப்பட்டபடியே பிராங்க்லின் போகிறான். உங்க பேரை போட்டு சொல்லுங்க. தீர்மானிக்கப்பட்டபடியே என்னுடைய பயணம், என்னுடைய இலக்கு அந்த பரலோக ராஜ்யம், அந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? உலகத்தை சுற்றி வரணுன்றப்ப அவங்க அந்த கிரவுண்ட் டீம் சொன்ன தகுதிக்கு தகுந்த மாதிரி மிட் கோர்ஸ் கரெக்ஷனை பண்ணிட்டு இருந்தாங்க இல்லை. ஆண்டவர் அவருடைய டைமிங்ல சரியா இருந்தார். யாருக்காவது தெரியுமா எப்ப மரணம் வரும்னு? தெரியாது. எங்க அப்பாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தப்ப அவர் இறந்துருவாருன்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிட்டு அவர்கிட்ட லாஸ்ட் ஜோம்லாம் பண்ணிட்டோம், நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து. என்ன ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு டெவலப் ஆகி வந்துட்டார். பாஸ்டரும் பிரின்ஸிபால் சார் எல்டருங்கெல்லாம் வந்து மாரராஜன் சார்லாம் வந்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போனப்போ அவருக்கு சுய இதே இல்லை. ஆனால் மறுநாள் வந்து என்ன சொல்கிறாரு, என்னை பார்க்குறதுக்கு 3 நாள் பாஸ்டர் வந்து ஜோம் பண்ணிட்டு போனாங்க பாடினார். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா அன்கான்ஷியஸில் இருந்தார், இப்படி சொல்கிறாருன்ட்டு டெவலப் ஆகி வந்தார். ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு டெவலப் ஆகி வந்தார். டக்குன்னு 2வது வாட்டி கார்டியாக் அரெஸ்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவரால் டெவலப் பண்ண முடியல. யாருக்காவது தெரியுமா என்னைக்கு நம்முடைய மரணம் வரப்போகுதுன்னு? நம்முடைய பயணம் ஆண்டவரை நோக்கி இருக்கிறதா? நாம் விலகி சென்று கொண்டிருக்கிறோமா? ஒரு கணம் உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே சிந்திச்சு பாருங்க. என்னென்ன பாவங்களை நீங்கள் நானும் செய்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய பாஸ்டர் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவார், டார்லிங் சின். இல்லை, பாஸ்டர் சொல்லுவார் டார்லிங் சின். என்னது அது? எனக்கு விருப்பமான பாவம். இல்லை, ஒருவேளை களவாக இருக்கலாம், பொய் சொல்கிறதா இருக்கலாம், விபச்சாரமாக இருக்கலாம், என்னவா இருக்கனாலும் இருக்கலாம். இல்லை, டார்லிங் சின் இருக்குதா? யோசிச்சு பாருங்க. திருவந்த ஆராதனையிலே ஆண்டவர் உங்களை என்னையும் சீர்தூக்கி பார்க்க சொல்றார். சும்மா வந்தோம், கேட்டோம், ஏதோ ஒரு சத்தியத்தை சொன்னாங்க, அதை படிச்சுக்கிட்டோம் அப்படின்றது இல்லை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அறிவை பெருக்கிக் கொள்வதற்காக அல்ல. என்னுடைய குணம் மாற்றப்பட வேண்டும். டிரான்ஸ்ஃபர்மேஷன். நான் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறேனா? நாம பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. ஆண்டவர் அவருடைய பாதையிலே சரியாக இருந்தார். அவருடைய அந்த ஷெட்யூல்ல அவர் கரெக்டா இருந்தார். யூதாஸ் காரியத்து கூட அவருடைய பாதையில கரெக்டா இருந்தார். இல்ல, அவர் டார்கெட்டை பார்த்து கரெக்டா போயிட்டு இருந்தார் இயேசு கிறிஸ்து. நம்மளும் அப்படிதான் இருக்கணும். ஆக்சுவலா ஒருவேளை நம்ம அந்த டார்கெட்டை மிஸ் பண்ணிட்டோம்னா, அந்த டார்கெட்டை மிஸ் பண்றதுன்னா என்ன? பாவங்க. இல்ல, அநேக சிரமங்கள், சோதனைகள், போராட்டங்களுக்கு மத்தியிலும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாதையிலே நேராக இருந்தார்.
அதனால தான் அவர் தன்னுடைய பரலோக தந்தையை பார்த்து சொல்றாரு, என்னது? தீர்மானிக்கப்பட்டபடியே. இல்ல, எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கிறார், என் பிதாவின் சித்தமே, என் பிதாவின் சித்தமேன்னு சொல்லிட்டு இருந்தவர் இந்த இடத்துல வந்து எதுவும் சொல்றாரு? அவர் தன்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக, தன்னுடைய பிதாவின் சித்தமே அவருடைய இலக்கா இருந்தது. உங்களுக்கு எனக்கு என்ன இலக்கு இருக்கு? இல்ல, நான் ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணுன்றதான் எனக்கு இலக்கு. கோல் என்னன்னு கேட்டால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? சின்ன பசங்களை கேட்டால் நான் இன்ஜினியர் ஆகணும்பா, நான் டாக்டர் ஆகணுன்றான். இல்லை, கல்யாண வயசில் இருக்கிற பொண்ணை கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு இன்ஜினியர் மாப்பிள்ளை எப்படியா கண்டுபிடிக்கணும், அதுதான் எனக்கு இலக்கு. நான் இதே டிபார்ட்மெண்ட்டில் தான் எனக்கு பொண்ணு பார்க்கணும், அது ஒரு இலக்கு. நர்ஸை தான் கல்யாணம் பண்ணணும், அப்போ தான் நான் ஃபாரின் போக முடியும்னு ஒரு இலக்கு. இல்லை, நான் சர்ஜன் ஆகணும், இதெல்லாம் ஒரு இலக்கு. இல்லை, நம்ம கோல் வச்சிருக்கிறோம். இல்லை, நிறைய கோல் வச்சிருக்கிறோம். என்ன கோல் நம்ம வச்சிருக்கிறோம்? ஆண்டவருடைய கோல் என்ன தெரியுங்களா? பிதாவின் சித்தமே அவருடைய இலக்கா இருந்தது. நம்ம என்னைக்காவது அந்த யோசிச்சு பார்த்துருக்கிறோமா? நம்முடைய இலக்கு என்ன அப்படின்னா, யாராவது உங்களுடைய கோல் என்ன அப்படின்னு சொன்னா தைரியமா இருந்துருச்சுன்னு, பரலோகம் போறது தானா என்னோட இலக்கு அப்படின்னு யாராவது எங்க காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா நிறைய டீச்சர்ஸ்லாம் இருக்கிறாங்க. இல்லை, இந்த முக்கியமாக இவங்கெல்லாம் இந்த டீச்சர்ஸ் கேட்குற கேள்வியே ஃபர்ஸ்ட் கேள்வியே இதுதான், வாட் இஸ் யுவர் கோல்? இல்லை, வாட் இஸ் யுவர் கோல் அப்படின்னா, யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டு திடீர்னு இப்படி எந்திரிச்சு என்னுடைய கோல் பரலோகங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க? சின்ன பிள்ளைங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. இல்லை, பரலோகம் தான் என்னுடைய இலக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா எப்படி இருக்கும்? நம்முடைய வாழ்க்கையை மாறணுங்க. சின்ன கூட்டம், கம் யூனியன், ஒற்றுமையா இருப்போம். எத்தனை வேற்றுமைகள், எத்தனை இது. என்னுடைய சகோதரனை நான் பகைக்கிறேனா? அதிகாரத்திற்கு நான் ஆசைப்படுகிறேனா? ஒருவேளை யாராவது ஒரு ஆள் இன்னொரு ஆள்கிட்ட இந்த வாரத்தில் ஏதாவது கான்டாக்ட் பண்ணுறோமா? சகோதரன்றீங்க, சகோதரிகள்ன்றோம், யார்கிட்டயாவது யாராவது பேசியிருக்கிறோமா? இங்கே வந்துட்டு வெளில போகிறப்ப தோத்திரம் பிரதர், தோத்திரம் சிஸ்டர், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்தது சனிக்கிழமை தான், அடுத்த சனிக்கிழமை தான். ஆனால் என்எம்எஸ் சார் எல்லாருக்கும் அனுப்புகிறாருன்னு நினைக்கிறேன் நான். எப்போதுமே அவர் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிடுவார், பேசுகிறாரோ இல்லையோ ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு. அவரை பற்றி யோசிக்க வைக்குது. இல்லை, யாருக்காவது மெசேஜ் எல்லாருக்கும் அனுப்பணும்னு இல்லைங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தவங்கள்ட்ட பேசலாம் இல்லையா? என்ன சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? முயற்சி பண்ணலாம் இல்லையா? இனிமேலுக்காவது முயற்சி பண்ணலாம், இனிமேலுக்காவது முயற்சி பண்ணலாம். அதுதாங்க யூனியனு, அதுதான் கம்யூனியனு. அடுத்த கம்யூனியனுக்கு நம்ம வரும்போது நம்முடைய நண்பர்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய சுகத்துக்கங்களை அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு இங்கே என்னென்ன ப்ரெஷரில் வந்து உட்காந்துருப்பாங்க தெரியுங்களா? கவலைப்படாதப்பா, எல்லாம் கடவுள் இருக்கிறார் பார்த்துப்பாரு அப்படின்னு ஒரு தட்டி கொடுங்களேன், எப்படி இருக்கும் தெரியுங்களா? எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், வெளில சொல்ல முடியாது, வலி, வருத்தம், வேதனை. கேட்டிருக்கீங்களா யாரையாவது? நம்ம கேட்க மாட்டாங்க. எனக்கு உள்ள பிரச்சனை மட்டும்தான் எனக்கு பெருசாக தெரியும், அடுத்தவங்களுக்குள்ள தெரியவே தெரியாது. எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நடுப்பகுதியில் மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்குது. ஆண்டவருடைய திட்டத்திலே உங்களுடைய பங்கு என்ன? ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே அது இப்படி போக முடியும். எங்க போய் தெரிஞ்சுக்கிறது? அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எங்க தெரியுமா போகணும்? இந்த வேதாகமத்தில் போகணும். இல்லை, வேதாகமம் இல்லாம அவருடைய திட்டத்தை நம்மளால அறிஞ்சிக்கவே முடியாது. அநேக சபைகளில் பார்த்துருக்கிறேன், எல்லாரும் இந்த வேதத்தை படிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? போட்டி போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? போட்டி போடுவாங்க. நம்ம சபையில் கூட போட்டி போடுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அட்லீஸ்ட் இந்த பைபிள் எடுத்து எல்லாருமே படிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. எனக்கு ஒருத்தர் ஆலோசனை சொன்னாங்க, சார் இந்த பவர் பாயிண்ட் போடாதீங்க, அன்னைக்கு ஒரு நாளாவது திறக்கிறவங்களும் அன்னைக்கும் திறக்காம போயிடுறாங்க. இல்லை, கரெக்டா? அதான் போட்டாங்களா, அங்கேயே பார்த்து படிச்சுக்கலாம். அப்புறமேலு மத்தேயு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா கேட்டோம்னா நம்ம எங்கே தேடுவோம்? வெளிப்படுத்தின சுவிசேஷம் எடுத்து தேடலாம், ஆதியாகமம் இருக்கிற இடத்துல கூட போய் தேடுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு மறந்து போயிடுவோம். இன்னைக்கு ஒரு நாளாவது எல்லாருமே எடுத்து படிப்போம். அதே போல் படிக்கிறவங்களும் புதுசாக ஒருத்தவங்க படித்தாங்கன்னு வச்சுங்க, நான் தான் படிக்கணுன்ட்டு இல்லாமல் அந்த புதுசாக படிக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? வழி விடணும்.
பள்ளி விட்டால் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்போ எல்லாருமே படிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் பரலோக ராஜ்யம் போக போகிறோம் இல்லை? உங்கள் நண்பருக்கு நீங்கள் விட்டு கொடுப்பீங்களா இல்லையா? அப்போ இதுதான் உங்கள் நண்பர்கள், திருச்சபை நண்பர்கள். சொந்த பந்தம் எல்லாத்தையும் தூக்கி உதறிடுங்க. குலத்துக்கு ஒருவனும் கோத்திரத்துக்கு ஒருவனுமாக உங்களை என்னையும் கூட்டு வந்திருக்கிறார். யாருங்க நமக்கு கூட இருக்கிறவங்க? நீங்களும் நானும் தான் ஒரே குடும்பம். இந்த ஒரு குடும்பமா நம்ம நிக்கணும். பரலோக ராஜ்யம் வரும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மேக மீதில வரும்போது இந்த கோயம்புத்தூர் திருச்சபையில இருந்து நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து அப்படி போய் ஏறணும். அந்த மேகரத்தில் எப்படி இருக்கும் சார்? நாங்கெல்லாம் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறோம், ராம்நகர் சர்ச் மெம்பர்ஸ். எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்கும்? அப்படி நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். இந்த டைமிங் பாருங்க, ஆண்டவர் சொல்ற டைமிங் இப்ப கரெக்டா லார்ட்ஸ் சப்பரப்ப அவர் சொல்றாரு இல்ல? அவர் சொல்ற இந்த தீர்மானித்தபடியே மனுஷகுமாரன் போகிறார் அப்படின்ற டைம் எங்க தெரியுங்களா? அப்ப இதுதான் டைம். என்ன டைம்? கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நடுப்பகுதியிலே மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு தருணம் இது. I am on track. Suppose if I am not, நான் ஒருவேளை என்னுடைய பாதையில இல்லை என்றால் திருவிருந்தில் கலந்துக்காம அப்படியே வெளில போயிடலாமா? கேள்வி. நான் என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நான் சரியான பாதையிலே வந்து கொண்டிருக்கிறேன். இல்லை நான் வரல, அதனால கதவை திறந்துட்டு நான் வெளில போயிடுறேன், அப்படியா? கிடையாதுங்க. இந்த கம்யூனியன் சர்வீஸ் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். என்ன அந்த நோக்கம் தெரியுங்களா? நீங்கள் நானும் வழி விலகி போகும்போது அந்த சரியான பாதையிலே நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பு தான் இந்த நடுப்பகுதி மாற்றங்களுக்கான திருவிருந்து ஆராதனை. ஒருவேளை நீங்க ரொம்ப ரேரா சர்ச்சுக்கு வரீங்களோ? ஏன் சர்ச்சுக்கு வரீங்க? உங்களுடைய கணவர் வந்திருக்கிறாருன்றதுக்காக நீங்க வந்திருக்கீங்களா? இல்ல உங்க மனைவி வந்திருக்காங்கன்றதுக்காக நீங்க வரீங்களா? இந்த பிள்ளைங்க எல்லாம் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, உங்க பேரண்ட்ஸ் இந்த இடத்துல இருக்கிறாங்கன்றதுக்காக நீங்க வந்திருக்கிறீங்களா? உங்க கணவன் இல்லாம போயிட்டா, உங்க மனைவி இல்லாம போயிட்டா, உங்க பேரண்ட்ஸ் இல்லாம போயிட்டா இந்த திருச்சபைக்கு வருவீங்களா? ரொம்ப சில்லித்தனமா கேட்கிறேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் மிகவும் மிகவும் முக்கியமான கேள்விகள். நம்முடைய வாழ்க்கையில நாம் வழிவிலகி போனால் மாற்றங்களை செய்து கொள்ள வேண்டும். நான் யாரை பார்த்து வந்திருக்கிறேன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து வந்திருக்கிறேன். நீங்களும் நானும் நல்லவங்களா இருக்கிறப்ப வந்து ஆண்டவர் மரிச்சிடலங்க. நீங்களும் நானும் துரோகிகளா இருக்கையில், துரோகி அப்படின்னா என்ன தெரியுங்களா? எதிரி வேற துரோகி வேற இல்ல? துரோகின்னு என்ன தெரியுங்களா? நல்லா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அவர் மேலே காலை தூக்கி உதைக்கிறது. எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இல்ல? இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்கள் நான் என்னவா இருக்கிறோம்? துரோகிகளா இருக்கிறோம். அந்த துரோகிகளா இருந்தப்ப எனக்காக உங்களுக்காகவும் அவர் மரித்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுறதுக்கு நீங்கள் நானும் தயாரா இருக்கிறோமா? உங்களுடைய கவனத்தை 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 26லேருந்து 28வது வசனம் வரைக்கும் படிப்போம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அடுத்தது படிங்க. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமல்லவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். சோ நீங்களும் நானும் என்ன சொல்லுது வசனம்? நம்மளை நாமே சோதித்து அறிய வேண்டும். என்ன சோதிக்கணும்? நான் கிறிஸ்துவ வாழ்க்கையின் பயணத்திலே நேராக இருக்கிறேனா? அவரோடு என்னுடைய சித்தம் இணைந்து இருக்கிறதா? கர்த்தருடைய சித்தமே என்னுடைய சித்தமாக இருக்கிறதா?
அப்படின்றத நம்ம சோதிக்கணும் பாருங்க. சப்போஸ் ஒருவேளை நம்மளுடைய விசுவாசம், நம்முடைய வாழ்க்கை இதெல்லாம் ஒருவேளை இல்லை சரியா அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? இப்போ இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையை சரியான திசையில் போகலன்னா அப்படியே ஒரு பிரேக்கை போடுங்க. எப்படி? கண்ணை முடிக்கலாமா? இப்போ நம்ம வாழ்க்கையை நீங்கள் யோசிச்சு பாருங்க, கண்ணை மூடிட்டு நல்லா யோசிச்சு பாருங்க. என்னுடைய பாவம் என்ன என்பதை உங்களுடைய மனசில் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அது பொய் சொல்றதா இருக்கலாம், ஒருவேளை அது களவு செய்யறதா இருக்கலாம், ஒருவேளை அது விபச்சாரம் செய்யறதா இருக்கலாம், தாயின் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமையா இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். ஆண்டவருடைய 10 பிரமாணங்களுக்கு எதிரான ஒரு பெரிய ஒரு பாவத்தை நான் செய்து கொண்டிருக்கலாம். அப்படியே ஒரு பிரேக் போடுங்க. ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன் சுவாமி, நான் இன்னைக்குல இருந்து இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்ற தீர்மானத்தை எடுக்கிறேன் சுவாமி. ஆனால் மாமிசம் எனக்கு பலவீனம் உள்ளது தகப்பனே. உம்முடைய சித்தத்திற்கு, உம்முடைய நோக்கத்திற்கு, நீ எனக்காக போட்ட அந்த திட்டத்தில் நான் சரியா வர்றதுக்கு என் கையை பிடிச்சி கூட்டிட்டு போங்கப்பா, நான் உங்களோட வர்றதுக்கு தயாரா இருக்கிறேன்ப்பா அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா முடிஞ்சிச்சிங்க. You are on track. நீங்கள் அவருடைய பாதையிலே நிற்கிறீர்கள். யூதாஸ் காரியத்து கூட அந்த டேபிள்ல தான் இருந்தான் இல்ல? அவன் என்ன சொன்னாரு? இந்த தாளத்துல என்னோட கையை போடுறான் எவனோ அவன் தான் என்ன காட்டி கொடுப்பான் சொன்னாரா? எல்லாருக்கும் அது என்ன சப்பரு? லார்ட் சப்பர். யூதாஸ் காரியத்துக்கு லாஸ்ட் சப்பர் இல்ல? எல்லாருக்கும் அது லார்ட் சப்பர். யூதாஸ் காரியத்துக்கு லாஸ்ட் சப்பர். அதுக்கப்புறம் அவன் அந்த சீசனோட இருந்து சாப்பிடலங்க. He missed his opportunity. அவனுடைய வாய்ப்பை அவன் இழந்து போனான். என்ன செஞ்சிருக்கணும் அவன்? ஐயோ சாமி, நான் தப்பு பண்ணிட்டேன் சாமி, நான் 30 வெள்ளி காசை வாங்கிவிட்டேன். என்ன ஆண்டவர் குத்தி கொண்டுடுவாரா? சரிப்பா வாப்பா, 30 காசோட சேர்த்து இன்னொரு 30 காசு சேர்த்து கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லியிருப்பாரா இல்லையா? ஒண்ணுமே இல்லைங்க. காட்டி கொடுத்துட்டீங்களா ஆண்டவரை? கவலைப்படாதீங்க, அவர் காலில் விழுந்துருங்க. இன்னைக்கு அவரோட காலில் விழுறதுக்கான நேரம். அவருடைய இதே கதவு உங்களுக்காகவும் எனக்காகவும் திறந்திருக்குது. ஆனா யூதாஸ் அவருடைய இதே கதவுல இருந்து வெளில போயிட்டான். அன்சேஞ்ச்ட், மாற்றங்கள் இல்லாமல் திருவிருந்து ஆராதனைக்கு நான் தயாரில்லை என்று ஆலயத்தை விட்டு வெளில போயிட்டான். என்ன நடக்கும் தெரியாது. அடுத்த கம்யூனியன் சர்வீஸ் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு தெரியாது. தெரியுமா? இன்றைய ரட்சணை நாள், இன்னைக்கே நம்ம மாத்திரணும். வரலாமா? அப்புறம் எதுக்காக கிறிஸ்தவர்கள்னு பேர் சொல்லிக்கிறோம்? கம்யூனியன் சர்வீஸ்ல கலந்து கொள்ளாம வெளில போறதுக்காக சொல்றோம். வந்தது எதுக்காக? பரலோக ராஜ்யத்துக்கு போகணுன்றதுக்கு தாங்க. கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் சொல்லிருக்கமா இல்லையா? அப்ப மாத்தணும்ல. ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களை அழைக்கிறார், பரலோகம் உங்களை அழைக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையின் நடுப்பகுதி மாற்றங்களை இன்று நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று பரலோகம் உங்களுக்கு எனக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறது. நம்முடைய கோல் என்ன தெரியுங்களா? பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்தை நோக்கி நம்முடைய வாழ்க்கை என்றும் பயண ஓட்டத்தை சரியா வைக்கணும். ஒருவேளை அது அந்த ஹீலியம் பலூன் போல அங்கேயும் எங்கேயும் தடுமாறினாலும் கரெக்டா அதை கொண்டு போறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஜோன்ஸ் சொன்னாரு, நாங்கள் அந்த பயணத்தில் எங்களுடைய தரை பகுதி எங்களுக்கு சொல்றாங்க இப்படி பண்ணுங்கன்னு, ஆனா போக முடியல எங்களால. ஆனா காணாத ஒரு கரம் எங்களை வழிநடத்தினதையும், காணாத ஒரு கரம் எங்களை தாங்கினதையும், காணாத ஒரு கரம் எங்களை உயரத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு அந்த சுழல் காட்டில் விட்டதையும் எங்களால் உணர முடிந்தது என்று ஆண்டவரை குறித்து மகிமைப்படுத்தினாங்க. என்ன ஒரு சாட்சி பாருங்க இல்ல? உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் அந்த காணாத கரம் வழி நடத்த தயாராக இருக்கிறது. ஒன்னே ஒண்ணுதான், என்ன தெரியுங்களா? நம்ம ஆண்டவரோட கையெல்லாம் பிடிக்கவே முடியாதுங்க. உங்களால பிடிக்க முடியும் நினைக்கிறீங்களா? இல்ல, சும்மா இப்படி கையை நோக்கி ஆண்டவரே காப்பாத்துங்கப்பா அப்படின்னு கை தூக்குனா போதும், அப்படியே பிடிச்சி தூக்கிட்டு போயிடுவார். என்ன ஆண்டவர் தெரியுங்களா? நீங்கள் நானும் பரலோகம் போகணும்னு ஆசைப்பட்டா போதுங்க.
நான் நல்லா வாழணும், நான் உம்முடைய சித்தத்திற்கு சரண்டர் ஆகணும் அப்படின்றத நம்ம விரும்பினா போதுங்க. ஆண்டவரிடத்துல விரும்புவோமா? ஆண்டவரே, நான் பரலோகம் வரணும் சுவாமி, நான் என் சகோதரனை நான் நேசிக்க வேண்டும் தகப்பனே, என்னுடைய நண்பர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்த வேண்டும் சுவாமி, என்னுடைய அயலகத்தாருக்கு இந்த மீதியான சத்தியத்தை நான் சொல்ல வேண்டும் தகப்பனே, என்னுடைய குடும்பத்திற்கு சொல்ல வேண்டும். எனக்கு அறிவில்லை தகப்பனே, நான் பேசுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய சத்தியத்தின்படி நான் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய பயணத்திலே நான் சரியான திசையிலே செல்வதற்கு எனக்கு உதவிப்படுத்துங்க கேட்போமா? அப்படி நாம் கேட்கும்போது ஆண்டவர் உங்களை என்னையும் வழிநடத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ரிக்கார்டோ ஜோன்ஸும் அவருடைய பெயர் எந்த புத்தகத்தில் இடம்பெற்றது? கின்னஸ் வேர்ல்ட் ஆஃப் ரெக்கார்டில் இடம்பெற்றுச்சு. உங்களுடைய பெயரும் என்னுடைய பெயரும் எந்த புத்தகத்தில் இடம்பெறணும்? ஜீவ புத்தகத்தில் இடம்பெறணும் என்று நான் விரும்புகிறேன். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, அந்த காணாத கரம் உங்களை என்னையும் வழிநடத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. யோவான் 13 அதிகாரம் 14 வசனம் சொல்லுது, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். இப்பொழுது நான் இந்த இடத்துல இருந்து நாம் பிரிந்து செல்ல போகிறோம். பிரிந்து செல்வதற்கு முன்பதாக எத்தனை பேர் நீங்கள் ஒப்பு கொடுத்துருப்பீங்க? எனக்கு நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். இந்த இடத்துல இருக்கிற சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து வாலிபர்கள்லேருந்து வயதுபர்கள்லேருந்து எல்லாரும் ஒப்பு கொடுத்துருப்பீங்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். எங்களோடு இணையத்தில் இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரத்தில் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்திருப்பார்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். எல்லாரும் எந்திரிச்சு நிற்போமா? ஆண்டவரத்தில் ஒரு ஒப்பு கொடுத்தலின் ஜெபத்தை ஜெபிப்போம். ஆண்டவரே சுவாமி, நான் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய பயணத்திலே நான் வழிவிலகி சென்றிருக்கேன் தகப்பனே. அந்த வழியிலிருந்து மாறி உம்முடைய வழியிலே உம்முடைய திட்டத்திலே உம்முடைய நோக்கத்திற்காக நான் வருவதற்காக ஆசைப்படுகிறேன். கர்த்தாவே, நீர் என்னை நோக்கி அழைத்திருக்கிறீர். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்தை ஏவுகிறார் என்பதை உணர்ந்திருக்கிறேன் என்று நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் பரிசுத்த பிதாவே, ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த அருமையான தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தராகிய நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரிகிறது தாப்பனே. இந்த உலகத்தாரை போல நாங்கள் சென்று கொண்டு விட்டோமே தாப்பனே. உம்மை காட்டி கொடுத்தவனாய் ஆகிவிட்டோமே சுவாமி. இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய குறைகள், எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க தகப்பனே. அந்த ஹீலியம் பலூனை ஆண்டவரே சுவாமி, அந்த கரம் தெரியாத ஒரு கரம் வழிநடத்தினது போல எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே நீங்க வாருங்க தகப்பனே. நாங்கள் இனி எங்களுடைய பழைய கால பாவத்தை செய்யக்கூடாது தகப்பனே. பொய் சொல்வதோ, விபச்சாரம் செய்வதோ, களவு செய்வதோ, பிறனுடைய பொருளை இச்சிப்பதோ, ஆண்டவரே சுவாமி கொலை செய்வதோ, ஆண்டவரே எந்த விதமான தவறுதலும் இல்லாமல் உண்மையே நாங்கள் தெய்வமாகவும், ஆண்டவரே எந்த விதமான உருவ வழிபாட்டும் செய்யாத பிள்ளைகளாகவும், உம்முடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளாகவும், உம்முடைய ஓய்வு நாளை கடைபிடிக்கிற பிள்ளைகளாகவும், உம்முடைய சத்தியத்திற்கு சாட்சி பகர பிள்ளைகளாகவும், தந்தைக்கும் தாய்க்கும் நாங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாகவும், ஆண்டவரே சுவாமி, உம்முடைய பரலோக ராஜ்யத்தின் குணாதிசயங்களை நாங்கள் ஒருவரும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க சுவாமி. எங்களை தாழ்த்துகிறோம். இந்த திருவிருந்தின் சடங்கின் மூலமாக நாங்கள் செல்லும்போது எங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. நாங்கள் ஒருவருடைய கால்கள் ஒருவரை பிடித்து அதை கழுவும் போது தாழ்மையை கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க தகப்பனே. எங்களுடைய பாவங்கள் கழுவப்படட்டும். நாங்கள் மற்றவருடைய கால்களை கழுகும் போது எங்களுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால்கள் வரை ஆண்டவரே சுவாமி உம்முடைய காயம்பட்ட கரத்தால் நீட்டி, ஆண்டவருடைய இரத்தத்தால் எங்களை கழுவி நீர் சுத்திகரித்து எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்க வேண்டும் என்று எங்கள் அன்பின் ஆண்டவர் அருமை ரட்சகர் எங்களுக்காக கல்வாரியில் பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை கேட்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென்.